கல்யாணம் ஆன எல்லா மனுஷனுக்கும் எந்த ஜெயிலில் கொண்டு போய் போட்டாலும் அந்த ஜெயில் அவ்வளோ பெரிய கஷ்டமான தண்டனையான விஷயமா இருக்காது. பவர் ஸ்டார் சீட்டுக்கு முக்கியமான காரணமே இங்கே ஒரு 2-3 வீடு இருக்கு. இந்த தண்டனைக்கு அப்புறம் அவர் கொண்டு அந்த மாடல போட்டா கூட அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, எந்த மாடலையும் போடலாம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்தே. It's a privilege and great honor for having Dr. Kiran Bedi ma'am as our chief guest in this function. Thank you ma'am for accepting our invitation and release as audio CD of Digar. For us, Digar is just a filmy title, but for you, Digar is a den of criminals which will later change into a peaceful park. Instead of retirement, Indian government would have given you a better recognition which you deserve and still deserve. Ma'am, I am fluent in speaking Tamil rather than English. But since you are a very strict police officer, you cannot tolerate someone killing a language in front of you. That's why I shift to Tamil to save English. Generally, ma'am, we Tamilians won't even take a small step to save Tamils. Hence, I am keen on saving English. Thank you. மறுபடியும் நம்ம இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. எவ்வளோ பெருசாக நான் இங்கிலீஷ் பேசுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து 5th ஸ்டாண்டர்டில் தான் ஏபிசியே கற்றுக்கிட்டேன். அதனால் வஉசியை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ கப்பலுடைய தமிழன், கப்பலுங்கிற ஒரு படத்தை நம்ம ஓட்டுறதுக்கு டைரக்டர் சங்கர் அந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு அந்த படம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு மிகப்பெரிய விஐபி கூட்டு வந்து வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அந்த கப்பலுங்கிற படத்தை ஓட்டுறதுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ கப்பலுடைய தமிழன் எந்த காலகட்டத்தில் அந்த பெருமை தான் நிச்சயமாக அவருடைய பேரனை வந்து சேருது. அவர் இந்த மேடையில் அடைச்சி கௌரவப்படுத்தினது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். பொதுவாக இந்த ஆடியோ ரிலீஸ்னுவாங்க. உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை படத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துக்கு பொருந்துற மாதிரி வேறு எந்த படத்துக்குமே அந்த ஆடியோ ரிலீஸ் பொருந்தாது. ஏன்னா திகார் வந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையும். அதனால ஒரு ஜெயில் தான் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு விஷயம். அதனால ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷன் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு ஜெயில் பிரமாதமான ஒரு இங்கிலீஷ் படம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு அருமையான ஒரு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். டைரக்டர் பேரரசு சார் வந்து என்கிட்ட இப்போ என்னை பற்றி சொல்லும்போது சொன்னார், நைட் 2 மணிக்கு போயிட்டு காலை 8 மணிக்கு வர சொன்னாலும் வருவாருன்ட்டு. நான் வருவேன், பட் அவர் அங்கேயே தான் இருந்தார். வீட்டுக்கே போகல, ரூமுக்கே போகல. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். டெஃபினட்டாக இந்த நேரத்தில் நான் வந்து ப்ரொடியூசரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு பேலன்ஸ் ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அவர் வாழ்த்துறது மட்டும்தான் பேலன்ஸ். இந்த மாதிரி இன்னைக்கு தமிழ் படங்கள் இருக்க சூழ்நிலையில் ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு முன் வந்தது. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். டெஃபினட்டாக இது ஒரு பேஷனோட செய்ய வேண்டிய ஒரு தொழில். அதனால் அந்த பேஷன் டெஃபினட்டாக அஜ்மலுக்கு இருக்கிறதுனால தொடர்ந்து அவர் செய்வார். அதே மாதிரி பேரரசு சாரை பற்றி சொன்னால் ஒரு பேப்பர் நான் எப்போவுமே கையில் இருந்தது இல்லை அவர் டைரக்ட் பண்ணும்போது. நான் இதான் முதல் படம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அவர் என்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னார். ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அந்த படத்தை அவர் இன்னும் பண்ணவே இல்லை, நம்ம பண்ண விடலை. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷனாகவே மாற்றிட்டோம். இந்த படத்தில் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு சுவையான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் நமக்கு நிறைய வேலை வைக்கல, எல்லா விஷயத்தையும் அவரே பஞ்ச் டைலாக் அவரே சொல்லுவார். ஸ்டண்ட் மாஸ்டர் சொன்ன மாதிரி ஆக்ஷனை அவரே பண்ணி காட்டுவார். அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு இயக்குனர். இந்த மாதிரி இயக்குநர்கள்லாம் இந்த இயக்குனராக இருந்தாங்கன்ற ஒரு பாசிட்டிவ்ஸை விட்டுறணும். இயற்கை மரணம்ங்கிறது மூச்சு விடும்போது போயிடும். ஆனால் இயக்குநர்களோட மரணம் எப்போ எப்படி ஏற்படும்னா அவங்கள ஒதுக்கப்படும் போது மட்டும்தான் ஏற்படும். இதை வந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரியப்படுத்துகிறார். பேரரசு சாரால் வளர்ந்த நிறைய பெரிய நடிகர்கள் இருக்கலாம். அவங்க எல்லாருமே ரொம்ப கவனமாக மறுபடியும் அவரோட படம் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன முயற்சியை டெஃபினட்டாக பண்ணணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் நிறைய ஜோக்கெல்லாம் படிச்சிருக்கேன், நானே கூட கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் லேட்டஸ்ட்டாக நான் படித்த ஒரு ஜோக் வந்து தருண் விஜய்னு ஒரு எம்பி, டெல்லியில் இருக்கிற ஒரு எம்பி
மகாகவி பாரதியாருக்கு வந்து பாரத ரத்னா பட்டம் கொடுத்தே தீரணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு மோடி கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அதாவது மகாகவி பாரதியாருக்கு பாரத ரத்னா பட்டம் கொடுக்கணும்னு இப்போ போராடிட்டு இருக்காரு. இப்போ போராடி என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் வாழும்போது செய்யாத விஷயங்களை பூரா அவன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை பாராட்டுறது, அவனை புகழ்றது, இதுவே நம்மளுடைய பழக்கமா போச்சு. டைரக்டர் ருத்ரையா சமீப காலமா நம்ம விட்டு மறைந்து போன ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணி அவளை படித்தான ஒரு படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ரெண்டாவது ஒரு படம் கிராமத்தை தியானம் பண்ணாரு, அந்த படம் ஓடல. அதுக்கப்புறம் நம்ம அவரை ஒதுக்கிட்டோம், அவருடைய திறமை இல்லை, நம்ம அவரை ஒதுக்கிட்டோம். அவரை நான் ஞாபகமா என்னுடைய கதை திரைக்கதை வசனம் இயக்கங்கிற படத்துல அவரை நான் மென்ஷன் பண்ணேன். ருத்ரையான ஒரு டைரக்டர் நம்ம மட்டும் இருந்தாரு. அது ரொம்ப பெரிய விஷயங்க. சொந்தமா கதை பண்ணி இவர் சொன்ன மாதிரி இது திருட்டு கதை, யாரும் இது வரைக்கும் அந்த அவளை படித்தான் வந்து சொந்தம் கொண்டாடவே கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப அஹேடா திங்க் பண்ற ஒரு டைரக்டர். அவர் வந்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன், இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க கலந்துக்கணும்னு கேட்கும்போது அவர் சேலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப வேதனையா இருந்தது மனசுக்கு. அப்ப நான் சொன்னேன், சார் ஒரு சின்ன தாட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, என்னுடைய சக்திக்கு உட்பட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமானா டெஃபினட்டா நான் மறுபடியும் உங்களை டைரக்டரா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் நான் வரும்போது பேசுறேன், நான் போகும்போது சொல்லாம போயிட்டாரு அவரு இப்பதான் சமீபத்தில். அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன், பேரரசு மாதிரி இயக்குநர்கள்லாம் பார்க்கும்போது நான் ஆசைப்படுறது என்ன, தொடர்ந்து இவங்க படம் பண்றது மட்டும்தான் எங்களுடைய பெரிய சந்தோஷம். பணம் காசெல்லாம் அப்புறமேல பார்த்துக்கலாம். அதனால எல்லாம் இயக்குநர்கள் சங்கம் மூலமா இப்போ ஆர்சி சக்தி சார் இருக்காரு, அவர் சிறைன்னு ஒரு பிரமாதமான படம் கொடுத்துருக்காரு. மகேந்திரன் சார் இன்னும் இருக்காரு. அவங்களுடைய திறமையெல்லாம் நம்ம டெஃபினட்டா பயன்படுத்திக்கணும். அதை ஞாபகார்த்தமா நான் வந்து ருத்ரையா அவர்களுடைய புகைப்படத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எதுக்காகனா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷன்ல இன்னொரு நல்ல காரியத்தை பண்ணலாம். அது வந்து இயக்குநர்கள் சங்கத்துல வந்து அங்கங்க மாட்டி வச்சோம்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வர புது இயக்குநர்களுக்கு அது ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். நம்ம சொந்த கதையா இருக்கணும், திருடக்கூடாது, அஹெடா இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 10 வருஷம் கழிச்சு கூட நம்மளுடைய படத்தை பத்தி பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கணும்.